ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யத்தி அலன் நாஸி ஸமான், ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி, அந்த காலத்துல ஈமானோட வாழ்றது, இபாதத்தோட வாழ்றது, அமலோட வாழ்றது எவ்வளவு கஷ்டம் என்று சொன்னா, கல் காபிது அலல் ஜம்ர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளம் கையில நெருப்பு கங்குகளை வச்சுக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதே போல கஷ்டமான காலம். உள்ளம் கையில நெருப்பு கங்கலை யாருக்காச்சும் வச்சுக்கொள்ளலுமா? எவ்வளவு நேரத்துக்கு வைக்க போறோம்? ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் யாருக்கும் வைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிப்பட்ட ஃபித்னாவுடைய ஃபசாதுடைய காலம் வரும். அந்த காலத்துல ஈமான பாதுகாக்கிறது கஷ்டம். இன்னைக்கு பாருங்க, பள்ளிக்கு வெளியிலேயும் ஃபித்னா, பஜார்லயும் ஃபித்னா, வீட்டுக்கும் ஃபித்னா, அதை தாண்டி ஒரு புறம் சொல்றதாக இருந்தா மஸ்ஜிதுக்கும் ஃபித்னா வந்துட்டு. நீங்க கேட்பீங்க, ஹஜ்ரத் மஸ்ஜிதுக்கு என்ன ஃபித்னா? சுப்ஹானல்லாஹ், முழு உலகமும் கையில சுருக்கி தரப்பட்டு போன் எடுத்து சுப்ஹானல்லாஹ் நஜீஸ், நன்மையானது ஒரு புறம் இருக்குது, கெட்டையானதுக்கு யூஸ் பண்றது தான் நாகப்பெரிய பாவம். இன்னைக்கு அதை எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்தும் படம் பார்க்கிறார்கள், பாட்டு கேட்கிறார்கள், அதை மஸ்ஜித்ல வந்து கிண்டி கொண்டிருக்கிறார்கள், உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஃபித்னா, ஈமான பாதுகாக்கிறது கஷ்டம். பாதைக்கு வெளியால் நடந்து செல்ல முடியாது, கண்ணை பாதுகாக்க முடியாது. மஸ்ஜிதுக்குள்ள இருக்க கொள்ள நல்ல சூழல், அமல் செய்யறதுக்கு, இபாதத் செய்யறதுக்கு நல்ல சூழல். வெளியில போனா ஈமான பாதுகாக்கலாம், ஈமான பாதுகாக்கலாம், அவ்வளவு பயங்கரம். மாணவர்களே, புகாருடைய ரிவாயத், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகூலு ஃபிதனுன், ஃபித்னாக்கள் வரும். கியாமத் நாள் நெருங்க நெருங்க ஃபித்னாக்கள் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் காயிது ஃபீஹா கைரும் மினல் காயிம். அந்த காலத்துல ஒருத்தர் நின்று கொண்டிருப்பார், ஒருத்தர் நின்று கொண்டிருப்பார். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு கூட்டம் அமர்ந்திருப்பாங்க, ஒரு கூட்டம் நின்று கொண்டிருப்பாங்க. ஆனா நின்று கொண்டு இருக்கிறவரை விட உட்கார்ந்து இருக்கிறவர் சிறந்தவராக இருப்பார். ஏன்? நின்று இருக்கிறவர் ஃபித்னால மாற்றிக்கொள்வாரு, அவர் ஃபித்னாக்கு மேல நின்று கொண்டிருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கிறவர் ஃபித்னால இது கொஞ்சமாச்சு தப்புவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தும் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், ரிவாயத்துல பாருங்க, வல் காயிமு ஃபீஹா கைரும் மினல் மாஷி சொன்னார்கள். அந்த காலத்துல சில ஆட்கள், சில மக்கள் நின்று கொண்டிருப்பாங்க, இவங்க தான் சிறந்தவங்க. ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருப்பாங்க, அந்த நடந்து கொண்டிருக்கிறவங்களை விட உட்கார்ந்து இருக்கிறவர்கள், அமர்ந்திருப்பவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஏன்? நடக்கிறவங்க ஃபித்னால மாட்டிக்கொள்வாங்க, நின்றிருக்கிறவங்க அதை விட ஃபித்னா குறவுல இருப்பாங்க. மேலானவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, வல் மாஷி ஃபீஹா கைரும் மினஸ் சாஇ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம் நடந்து போவாங்க, நடந்து போற கூட்டத்தை விட ஓடி போற ஒரு கூட்டம் இருப்பாங்க, ஓடி போவாங்க அவங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஓடி போற ஆட்களை விட நடந்து போறாங்களே இவங்க அந்த காலத்துல சிறந்தவளாக இருப்பாங்க, இவங்க தான் சிறந்தவங்க. ஏன் தெரியுமா? ஓடி போறவர் அவசரமா ஃபித்னால மாட்டிக்கொள்வாரு, நடந்து போறவரு மெதுவா ஃபித்னால மாட்டிக்கொள்வாரு. மாணவர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் ஹதீஸ பாருங்க. எப்படி ஹதீஸ்? 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஹதீஸ் இன்னைக்கு நானும் நீங்களும் கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? நடக்கலாம், நடந்தா உட்காரலாம், உட்கார்ந்தா ஓடலாம், எங்க இருந்தாலும் ஃபித்னா. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காலத்துல அந்த ஃபித்னாவை, ஃபித்னா நடக்குதான்னு சொல்லி யாராச்சும் எட்டி பாக்குறாங்கண்டா, எட்டி பார்த்தாங்கண்டா அவங்களும் ஃபித்னால மாட்டிக்கொள்வாங்களா? எவ்வளவு பயங்கரமான ஃபித்னா! யாராச்சும் ஃபித்னா நடக்குதா, ஃபித்னா நடக்குதான்னு எட்டி பார்த்தாங்கன்னு வைங்களே, எட்டி பார்த்தாங்கன்னு வைங்களே, அவங்களும் ஃபித்னால மாட்டிக்கொள்வாங்க. சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான புத்துமதியை சொன்னாங்க. இப்படிப்பட்ட காலம் வந்தா, இப்படி நேர்ந்தா, ومن وجد ملجأ او معاذا فليعذ به. புகாருடைய ரிவாயத், நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட ஃபித்னாக்கள், ஈமான பாதுகாக்கிறதுக்குரிய கஷ்டமான காலம், அமல பாதுகாக்கிறதுக்குரிய கஷ்டமான காலம், பிள்ளைகளை வளர்க்கறதுக்குரிய கஷ்டமான காலம், இப்படி ஃபித்னாக்கள் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஒரு இடத்தை தெரிவு செஞ்சு அப்படியே ஒதுங்கிறீங்க. எப்படி புத்துமதி? நீங்க நடமாறுனீங்கடா,
நீங்க ஃபித்னாக்களை மாற்றிக்கொண்டிருவீங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இடத்தை எடுத்து, ஒரு இடம் உங்களுக்கு ஒதுங்குறதுக்கு கிடைச்சா அந்த இடத்தை நீங்க எடுத்து அப்படியே ஒதுங்கிக்கோங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஜனாதர்களே, சகோதரர்களே, முஸ்லிமுடைய ரிவாயத்துல வந்திருக்குது. தொடர்ச்சி இதே மாதிரி ரிவாயத்துல சுப்ஹானல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி ஃபித்னாக்கள் வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇதா வகஅத், இப்படி ஃபித்னாக்களை பார்த்தா நீங்க கண்ணால பயந்தா, இப்படி ஃபித்னாக்கள் நிகழ்ந்தா உங்களோட ஈமான பாதுகாக்கிறதுக்குரிய வழி என்ன தெரியுமா? உங்களோட ஈமான, உங்களோட அமல, உங்களோட ஈமான, உங்களோட இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்குரிய வழி என்ன தெரியுமா? ஃபமன் கான லஹு இப்லுன் ஃபல்யல்ஹக் பிஇப்லிஹி. யாச்சையாச்சி அந்த காலத்துல, அப்படியான ஃபித்னாவுடைய காலத்துல ஒட்டக மந்தை இருக்கும் என்று சொன்ன ஒட்டக மந்தை, அதுல அப்படியே நீங்க சேர்ந்துக்கும். ஒட்டக மந்தையில ஒட்டகத்தோட இருங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டகம் வளர்க்கிற நேரத்துல, பண்ணைகள் வளர்க்கிற நேரத்துல யாரும் வீடு கிட்ட வச்சிக்க மாட்டோம். அது ஒரு ஓரப்புறமா யாரும் இல்லாத இடத்துல, மக்கள் புழங்காத இடத்துல வச்சுதான் ஒட்டக பண்ணைகள், ஆட்டு பண்ணைகள், ஆட்டு மந்தைகள் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியான ஃபித்னாவுடைய காலம் வந்தா நீங்க என்ன தெரியுமா செய்ய? அப்படியான ஒட்டக மந்தைகள் இருந்தா அந்த ஒட்டக மந்தைகள்ல நீங்க சேர்ந்து அதோட இருந்துருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஒட்டக மந்தை இல்லையா, வமன் கான லஹு கனமுன் ஃபல்யல்ஹக் பிகனமிஹி, யாருக்கு ஆட்டு மந்தை இருக்குதோ அவர் ஆட்டு மந்தையில சேர்ந்து கொள்ளட்டும், அவர் ஆட்டு மந்தையில சேர்ந்து கொள்ளட்டும் சொல்லிட்டு சொன்னாங்க, வமன் கான லஹு அர்துன் ஃபல்யல்ஹக் பிஅர்திஹி, அப்படி ஆட்டு மந்தையும் இல்லையா, அவருக்கு சாதாரண ஒரு பூமி இருக்குது, ஒரு தொங்கல் புறத்துல, ஓரம் புறத்துல அவருக்கு காணி இருக்குது, ஒரு பூமி இருக்குது, அதிலேயாச்சு அவர் சேர்ந்து கொள்ளட்டும். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அரஐத மல்லம் யகுல் லஹு இப்லுன் வலா கனமுன் வலா அர்துன். யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்துல ஃபித்னாக்கள் அப்படி வரக்கூடிய நேரத்துல ஒட்டக மந்தையும் இல்ல, ஆட்டு மந்தையும் இல்ல, பூமியும் இல்ல, இவர் என்ன செய்யற? யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு எங்களுக்கு தானே பயான் பண்ணினாலும் சந்தேகம் வராது. நாங்க கேள்வி கேட்கறதுக்கும் ரெடி இல்லை, கேள்வி எழுப்பி எழுப்பி சொல்லணும். மேலானவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் கேட்டாங்க, இப்படி எல்லாம் இல்லாட்டி எப்படி ஈமான பாதுகாக்கிற? யா ரசூலல்லாஹ், ஒட்டக மந்தையும் இல்ல, ஆட்டு மந்தையும் இல்ல, பூமியும் இல்ல, எங்களை ஈமான பாதுகாக்கிறதுக்கு அப்படியான இடம் ஒன்று இல்லை. யா ரசூலல்லாஹ், அப்படி இல்ல, அப்படி இல்லாத ஆட்கள் என்ன செய்யற? அதுக்கும் நபி அவர்கள் அழகான ஒரு புத்திமதியை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஅமிது இலா ஸைஃபிஹி ஃபயதுப்பு அலா ஹத்திஹி பிஹஜரி. ஒருத்தர் அவர் வாள் ஒன்று எடுக்கட்டும், வாள் ஒன்று எடுத்து கூர்மையான பகுதியை கல்லின் பக்கம் அடிக்கட்டும். கல்லால கூர்மையான பக்கம் அடிச்சா அந்த வாள்ட கூர்மை இல்லா போய்த்துடும். அந்த வாள்ட கூர்மை கல்லுல தேய்ப்பட்டா அது இல்லா போய்த்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி அடிச்சாச்சு, அப்படி நீங்க உங்களோட கல்லுல வாழை அடிச்சாச்சு முடியுமான அளவு உங்களுடைய ஈமான பாதுகாக்க ஏழுமான இடத்துக்கு போயிட்டு நீங்க முடியுமான அளவு ஈமான பாதுகாத்துக்கணும் என்பதாக சொன்னாங்க. மேலானவர்களே, சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஃபித்னா! இன்றைக்கு எங்களுக்கு ஈமான பாதுகாக்கிற ஃபித்னே இல்லை. இன்னைக்கு நாங்கெல்லாம் நினைக்கிறோம், தொழுதுட்டா, இபாதத் செஞ்சுட்டா, ஜகாத் கொடுத்துட்டா, மேலானவர்களே, இது நாங்க ஈமானோட இருக்கிறோம் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். இது ஈமான் ஒரு பகுதி தான். ஆனா ஒழுங்கான ஈமான் வாரண்டா, ஒழுங்கான எங்க ஈமான பாவத்திலிருந்து பாதுகாக்கிறண்டா, அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு முஜாஹதா செய்யணும், அதுக்கு தியாகம் செய்யணும். அந்த ஈமான பாதுகாக்கிறதுக்கு நாங்க ரொம்ப தியாகம் செய்யணும். பாருங்க எவ்வளவு பிச்சுனா, சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு உம்மா வாப்பட உள்ளத்திலையும் என்ற பிள்ளையை எப்படி வளர்க்கிறேன்னு யோசிக்கணும். பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு உம்மா வாப்படையும் கண்ணீர், என்ற பிள்ளைய நான் எப்படி வளர்க்கிறேன்? இவ்வளவு பிச்சுனா, இவ்வளவு பிரச்சனை, வீட்டுக்கு வெளியே இறங்கலாம், பாடசாலைகளுக்கு அனுப்பலாம், பாதையில அனுப்பலாம், கிளாஸஸ் அனுப்பலாம், எங்கேயுமே அனுப்பலாம். பயங்கரமான பிச்சுனா, பயங்கரமான சோதனை. பிள்ளைய நான் எப்படி வளர்க்கிறேன்? ஒவ்வொரு உம்மா வாப்பாக்கும் நீக்கிற கவலை இதுதான். ஒவ்வொரு உம்மா வாப்பாக்கும் இந்த கவலை வரணும். அனாவர்களே, சகோதரர்களே, பிள்ளையை பெற்றுட்டு அப்படியே சும்மா போற போக்கில் விட்டுட்டோம்டா, இவங்க அமானிதம். அல்லாட்ட நாங்க பதில் சொல்லணும். நாங்க மௌத்தா போனதுக்கு பின்னால, நாங்கள் மண்ணுக்கு கீழால் சென்றதன் பின்னால் எங்களுடைய பிள்ளைகள்
பூமிக்கு மீனால் ஈமானோட வாழணும். இன்னைக்கு எதோ கொடுக்கிறோம், சயின்ஸை கொடுக்கிறோம், கொமர்ஸை கொடுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நான் சொல்ல வரல நீங்க படிப்பை கொடுக்கவான்னு. படிப்பை கொடுங்க, படிப்பை கொடுக்கிறதோட ஈமான கொடுங்க, ஈமான கொடுங்க. ஈமான் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கும், பிள்ளைகளுடைய மானத்தை பாதுகாக்கும், பெற்றோருடைய மானத்தை பாதுகாக்கும். ஈமான கொடுக்கல உலகத்துல எல்லா கல்வியையும் கொடுத்தோம். இன்னைக்கு எத்தனையோ வாப்பமார் தலைக்கு மேல கைய வச்சு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அது துனியாவுடைய ரீதியில் எல்லாமே இந்த பிள்ளையை கொடுத்தேன், ஆகிரத்தினுடைய ரீதியில எல்லாமே செய்யும், எல்லாமே செய்யும். இன்னைக்கு டாக்டராக இருக்கிறாரு, இன்ஜினியர் இருக்கிறாரு, லோயராக இருக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்க கேட்கறீங்களா என்னதுல மிம்பல் நான் போய் சொல்லல. சுப்ஹானல்லாஹ், துனியாவை கொடுத்திருக்கிறோம், ஆகிரத்தை கொடுக்கல, ஈமான கொடுக்கல. ஒரு பாத்திஹா தெரியும் எவ்வளவு சொல்லுவோம். துனியாவோட ரீதியில கோடிக்கணக்கு சம்பாதிப்பாரு, உயிர் இருக்கும் வரைக்கும் சம்பாதிப்பார். உடம்புல எவ்வளவு உயிர் இருக்குதோ அது வரைக்கும் சம்பாதிப்பார். உயிர் போனதுக்கு பின்னால அல்லாஹ்விடத்துல பணம் செல்லுபடி ஆகாது, சொத்து செல்வம் செல்லுபடி ஆகாது, எங்கட வாகனம் செல்லுபடி ஆகாது. ரப்புக்கு முன்னால் செல்லுபடி ஆகக்கூடிய ஒன்று அது ஈமான் மாத்திரம் தான், ஈமான் மாத்திரம் தான். அதனால சகோதரர்களே, பெற்றோர்களே, நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு ஈமான கொடுக்கணும். சிறிய வயதிலிருந்தே ஈமான கொடுக்கணும், சின்ன வயசுல ஈமான கொடுக்கணும். ஈமானோட வளர்க்கணும், குர்ஆனோட வளர்க்கணும், மஸ்ஜிதோட வளர்க்கணும், மஸ்ஜிதோட வளர்க்கணும். மாணவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஈமான தியாகம்